ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிரியா பிரகாஷ் லைஃப் ஸ்டைல். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோட ரெகுலர் அப்டேட்ஸ் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஒன் டே ரொட்டீன் தான் வந்து நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ மார்னிங் பார்த்திங்க அப்படின்னா மார்கழிக்கு சூப்பராக வந்து பாட்டி வந்து கோலம்லாம் போட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மார்கழி குளிருக்கு வந்து சூடாக ஒரு கப் டீ சாப்பிட்டா தான் வந்து ரொம்ப ஃபுல்ஃபில்லாக இருக்கும். மார்னிங் நம்மளோட ஒர்க்கும் பார்த்திங்க அப்படின்னா வந்து சுறுசுறுப்பாக போகும். ஸோ டீ எல்லாம் குடிச்சு முடிச்சதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா வீடு பெருக்கிறதுக்கே பார்த்திங்க அப்படின்னா 30 மினிட்ஸ் கிட்ட ஆகும். ஸோ அவ்வளோ டஸ்ட் இருக்கும். ஸோ அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு மாடியில் கொஞ்சம் க்ளீன் பண்ணுற ஒர்க் அன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணலாம் பொங்கலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸோ ஒரு மாமரம் வந்து நம்மளோட இதில் வந்து ரொம்ப படர்ந்துருந்தது. ஸோ அதை கொஞ்சம் வெட்டி விட்டுட்டு கொஞ்சம் அதில் உள்ள மாங்காய்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோட்டத்தில் வேலை பார்க்குறவங்கள வர சொல்லி எல்லாமே க்ளீனிங் ஒர்க் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஸோ மரத்தெல்லாம் நான் துப்புரவாக வந்து வெட்டிட்டு அதில் உள்ள மாங்காய் எல்லாம் தான் பார்த்து எடுத்திருந்தோம். ஸோ இந்த மாங்காய் ஒட்டு மாங்காவாக இருந்தால் கூட நமக்கு நிறைய யூஸ்ஃபுல் இருக்கும். இது வந்து நல்லா புளிக்கக்கூடிய மாங்காய். ஸோ நம்ம குழம்புக்கோ வத்தலுக்கோ போடும்போது ரொம்ப கம்மியான குவான்டிட்டியில் தான் போட முடியும். சரி எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் உள்ள அந்த மாங்காய் எல்லாம் தான் வந்து எடுத்து வச்சுருந்தோம். ஸோ அந்த ஒர்க்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே நான் கீழே வந்து கிச்சன் ஒர்க்கையும் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ நம்ம க்ளீனிங்னு எடுத்துட்டோம் அப்படின்னா மார்னிங்கே வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு எல்லா ஒர்க்கும் முடிச்சிட்டோம்னா தான் நம்ம வந்து சின்சியராக வந்து அந்த ஒர்க்கில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி நல்லா நீட்டாக வந்து வீட்டை வந்து க்ளீன் பண்ண முடியும். இங்கேயும் நம்ம கால் வச்சுக்கிட்டோம்னா அந்த ஒர்க் வந்து கரெக்டாக இருக்காது க்ளீனிங்கில் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங்கே பார்த்திங்க அப்படின்னா பச்சை பயிர் குழம்புக்கு தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த குழம்பு வந்து நாங்கள் எடுத்துக்கிடுவோம். ரொம்ப ஒரு உடம்புக்கு வந்து நல்லது. ஸோ அந்த பச்சை பயிர் குழம்புக்கு பார்த்திங்க அப்படின்னா நைட்டே பச்சை பயிர் வந்து ஊற வச்சுட்டேன். ஸோ மார்னிங் பார்த்திங்க அப்படின்னா பச்சை பயிறு, சின்ன வெங்காயம், தக்காளி, சீரகம், பூண்டு இதெல்லாம் போட்டு குக்கரில் வந்து நல்லா விசில் பண்ண விட்டுட்டேன். ஸோ அதுக்கு சைடிஷாக பார்த்திங்க அப்படின்னா புடலங்காய் பொரியல் தான் வந்து இன்றைக்கி பண்ண போகிறேன். மார்னிங் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட்டு தான். நாள் உள்ள அந்த மில்லட்ஸ் மாவு இருந்தது. அப்புறம் நைட்டுக்கு அரைச்ச சட்னி வந்து கொஞ்சமாக இருந்தது. ஸோ அதையே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியில் எல்லாமே வந்து எடுத்து வச்சுட்டோம். ஸோ இந்த பச்சைப்பயிர் குழம்பு பார்த்திங்க அப்படின்னா சப்பாத்தி, அப்புறம் வந்து நம்ம ஒயிட் ரைஸ் இது எல்லாத்துக்குமே பார்த்திங்க அப்படின்னா நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ குக்கரில் அதை வந்து வேக போட்டுகிட்டே பார்த்திங்க அப்படின்னா சைட் பை சைடாக காயும் வந்து கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதுக்கிடையில் பார்த்திங்க அப்படின்னா மிஷினில் ஆல்ரெடி லோட் பண்ணிட்டு தான் வந்தேன். ஸோ எல்லா ஒர்க்குமே சைட் பை சைடாக பிளான் பண்ணி பண்ணிட்டோம் அப்படின்னா கிச்சனில் நம்ம ரொம்ப நேரம் நிற்கவும் வேண்டாம். ஸோ ஒர்க்கும் நமக்கு அதிகமாக இருக்க மாதிரியும் வந்து நமக்கு வந்து தெரியாது. ஸோ இந்த புடலங்காய் பொரியலுக்கு வந்து ரெடி பண்ணிவிட்டு பச்சை பயிரும் வந்து வேக போட்டதுனால இப்போ பச்சை பயிர் வேக போடும்போது ஃபஸ்ட்டு குக்கரை மூடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் வந்து நம்ம ஓப்பனில் வச்சுட்டு அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா தண்ணி எதுவுமே வந்து நமக்கு வந்து வெளியில் வராது. ஸோ இப்போ குக்கரும் விசில் அடிச்சிருச்சு. அதை ஆஃப் பண்ணி வச்சுட்டு அதுக்கு வந்து நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றணும். ஸோ தேங்காய், சீரகம், சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டு நம்ம ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி ஊற்றினோம்னா குழம்பு வந்து கரெக்டாக வந்துடும். ஸோ அதுக்குள்ளே மிஷினும் வந்து முடிஞ்சிருச்சு. சரி கையோட துணியை வந்து காய போட்டுடலாம் வெயில் அடிக்கும் போது அப்படின்னு சொல்லிட்டு துணி எல்லாமே மிஷின்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஸோ எப்பயுமே இந்த மிஷின் போடுற ஒர்க்கு வந்து நம்ம காலையிலே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா திடீர்னு ஷட் டவுன் ஆனால் கூட நமக்கு வந்து காலையிலே அந்த ஒர்க்கு முடிஞ்ச மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் எல்லா ஒர்க்கையுமே நம்ம பிளான் பண்ணி காலையிலே முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கும் ஈஸியாக இருக்கும். எந்த ஒர்க்கும் வந்து பெண்டிங்கில் இருக்காது. ஸோ துணிலாம் முடிஞ்சதுக்கப்புறமா அது கீழே கொஞ்சம் மேலே கொஞ்சம், ஏன்னா மேலே ஓவர் வெயிட்டை வந்து தூக்கிட்டு ஸ்டெப்ஸில் போக முடியாதனால ஸோ கீழே கொஞ்சம் காய போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் பார்த்திங்க அப்படின்னா மேலே கொஞ்சம் வந்து காய போடுறதுக்கு எடுத்துகிட்டு போனேன். ஸோ ஓப்பன் ஸ்பேஸாக இருக்கிறதுனால மெயின் ரோடு அப்படிங்கிறதுனால டஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்ம டெய்லி ட்வைஸ் பெருக்கினோம்னா கூட வந்து டஸ்ட்டு வந்து அதிகமாக இருக்கும். ஸோ பொங்கலுக்கு க்ளீன் பண்ணும்போதெல்லாம் ரொம்ப இதாக இருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஆல்ரெடி கொஞ்சம் கிச்சன் திங்ஸ் இது எல்லாமே வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இந்த மெயின் டோரு அந்த மாதிரி இதில் மட்டும் கொஞ்சம் க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த ஒர்க்கை தான் வந்து இன்றைக்கி பார்க்கலாம்னு எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ அதனால தான் மார்னிங்கே பார்த்திங்க அப்படின்னா எல்லா ஒர்க்கையும் முடிச்சு வச்சுட்டு அந்த ஒர்க்கில் இறங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மணி பிளான்ட் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் க்ரோத் ஆயிடுச்சு. ஸோ சூறாக்கு மேலே அதை வச்சா கொஞ்சம் டெக்கர் பிஷ்மாக நல்லா இருந்துச்சு. அதனால் அதையும் வச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே மாடிக்கு வந்துட்டேன். ஸோ ஏன்னா குக்கரில் நம்ம விசில் போகணும் இல்லையா, அந்த கேப்பில் வந்து மேலே மாடிக்கு வந்துட்டு மார்னிங் கேண்டில் ஏற்றி வச்சு அதை அப்படியே வந்து மறந்துட்டேன். ஸோ மார்னிங் மேலே துணி காயப்போட வரும்போது மட்டும்தான் ஞாபகம் வந்துச்சு. அதுக்கப்புறம் அதை எடுத்து பார்த்தா அது கொஞ்சம் மெல்ட் ஆயிடுச்சு. சரின்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இந்த இடத்துல மார்னிங் வந்து ஒரு பாசிட்டிவ் இது வந்து எனக்கு கொடுக்கும். அதனால் இந்த புத்தா ஸ்டாட்யூவும் அதுக்கிட்ட வந்து இந்த மணி பிளான்ட் இந்த பிளான்ட் எல்லாமே வந்து வச்சுருப்பேன். ஸோ நம்ம மார்னிங் எழுந்திருக்கும் போதே இதை பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்போடு வந்து நம்மளோட ஒர்க்கும் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ உண்டியலுக்கு வந்து காயின் போட்டோன்னு அந்த காயின்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா மேலே வந்து துணி காய போடுறதுக்கு வந்து இது பண்ணிட்டேன். ஸோ நம்ம என்ன தான் க்ளீன் பண்ணி வச்சாலும் நமக்கு சில நேரங்களில் சில திங்ஸை சில இடத்துல வச்சா நல்லா இருக்குங்கிற மாதிரி தோணும். அந்த மாதிரி நான் அப்பப்போ சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ அதுக்குள்ளே கேஸ்லாம் ரிலீஸ் ஆகி நம்மளோட பயிர் வந்து நல்லா சூப்பராக வந்து வெந்துருச்சு. ஸோ இதை நல்லா கடைஞ்சி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக சாம்பார் தூள் போடனா கூட நம்ம போட்டுக்கலாம். பச்சை மிளகா ஆல்ரெடி சேர்த்துருக்கோம். இன்னும் கொஞ்சம் காரம் வேணும் அப்படின்னா வந்து போட்டுட்டு நல்லா வந்து மத்து வச்சு கடைஞ்சி விட்டோம் அப்படின்னா வந்து நல்லா சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி வந்து அந்த கரண்டியாலே வந்து நல்லா கடைஞ்சி விட்டுட்டேன். ஸோ தேங்காய் அரைச்சி விட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு வந்து ஃபைனலாக கொடுப்போம்.
ஸோ அந்த தாளிப்பில் தான் அந்த குழம்பு வந்து இன்னும் டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். காரம் வந்து நீங்கள் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சில பச்சை குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கணும் அப்படின்னா வந்து இந்த மாதிரியே நம்ம ஒரு பச்சை மிளகா போட்டு இதை மட்டுமே வச்சு நம்ம வந்து கொடுத்துடலாம். ஸோ நல்ல பெரியவங்கலாம் சாப்பிட்றோம் அப்படின்னா கொஞ்சம் காரம் அதிகமாக போட்டுக்கலாம். ஸோ இதுக்கு தாளிப்பு பார்த்திங்க அப்படின்னா எண்ணெயில் கடுகு, சீரகம், அப்புறம் வந்து கறிவேப்பிலை, வெங்காயம், இதோட கொஞ்சோண்டு மிளகாத்தூளை வந்து எண்ணெயிலே வந்து ஃப்ரை பண்ணி போட்டோம் அப்படின்னா நல்ல டேஸ்ட்டும் லுக்கும் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ அன்றைக்கி வந்து பச்சைப்பயிறு குழம்பு, சாதம், புடலங்காய் பொரியல் இதுதான் வந்து அன்றைக்கி லஞ்சுக்கு வந்து காலையிலே ரெடி பண்ணிவிட்டு அடுத்தடுத்த ஒர்க்கில் வந்து நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு குழம்பு எப்படி இருந்தது அப்படிங்கிறத சொல்லுங்கள். நிறைய பேர் இது வந்து தேங்காய் போடாமலே சும்மா மசித்து குழந்தைங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. நாங்கள் வந்து தேங்காய் சேர்த்து எல்லாத்துக்கும் செய்கிறதுனால தேங்காய் சேர்த்து தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த குழம்பு வந்து ரெடி பண்ணணும். சப்பாத்திக்கும் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு சூப்பர் சைட் டிஷ்ஷாக இருக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் ஆச்சு வெயிட் பார்த்து, சரி ஓகே வெயிட் பார்க்கலான்னு பார்த்தா அதே வெயிட்டில் தான் இருக்குது. வெயிட் ஒன்றும் குறைஞ்ச மாதிரிலாம் ஒன்றும் தெரியலை. அதுக்கப்புறம் பெட் ஸ்ப்ரெட்டு, ஸ்க்ரீன் கவர் எல்லாமே வந்து வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதெல்லாம் மடித்து அந்தந்த ப்ளேஸில் எடுத்து வச்சிடலாம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டேன். எப்போயுமே பெட் கவர் வந்து மடித்து வைக்கும்போது அதோட பில்லோ கவரும் சேர்த்து வச்சிட்டோம்னா நமக்கு எடுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அப்புறம் தோட்டத்துக்கு போயிட்டு வந்து பப்பாளி இருந்துச்சு. சரி பழுத்துருச்சான்னு வெட்டி பார்த்தா அது நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த பப்பாளி வந்து நம்ம ஃபேஸுக்கு அப்ளை பண்ணி பாருங்கள், நல்ல ஒரு ரிசல்ட் இருக்குது. சாப்பிட்றத விட நீங்கள் ஃபேஸுக்கு அப்ளை பண்ணி பார்த்தா நல்ல ரிசல்ட் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு நைட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா சூடாக ராகி இடியாப்பம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1 கப் ராகி மாவும் 1 கப்பு பச்சை இடியாப்ப மாவும் சேர்த்து ராகி இடியாப்பம் வந்து பண்ணினேன். அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா மீல் மேக்கர் எப்பயுமே முழுசாக தானே போடுவோம். இன்றைக்கி கொஞ்சம் மிக்சியில் ஒரு ஓட்டி குழம்பு வச்சு வார்மேன்னு வச்சு 2க்குமே சூப்பர் காம்பினேஷனாக இருந்தது. ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அன்றைக்கி டின்னர் வந்து இப்படி தான் போணுச்சு, அன்றைக்கி டேவும் இப்படி தான் போணுச்சு. ஸோ அந்த க்ளீனிங் விளாக் எடுக்கலாம் பார்த்தோம். க்ளீனிங்கில் உள்ள இறங்குனதும் அது எடுக்கிறதுக்கு வந்து டைம் இல்லை. ஸோ க்ளீனிங்க்கே டைம் ஃபுல்லாக இருந்ததுனால ஷூட் பண்ணுறதுக்கு வந்து டைம் இல்லை. ஸோ இதோட இந்த விலாகை முடிச்சுக்கிறேன். இனிமேல் நம்மளோட சேனலில் வந்து ரெகுலராக வீடியோஸ் வரும். ஸோ மறக்காமல் நீங்கள் வாட்ச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.